குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்மீக சொந்தங்கள், தமிழ்த்தாய் உறவுகள், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். தாய் தமிழ் சொந்தங்கள், தாய் தமிழ் உறவுகள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 25/11/2025 நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் நாள், பஞ்சமி திதி. இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம், சேஷ நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், சுவாமிமலை, திருப்பரங்குன்றம் தலங்களில் முருகன் பெருமான் விழா தொடக்கம், பழனி ஆண்டவர் திருவீதி உலா, வைகுண்டம், ஸ்ரீவைகுண்டம், கள்ளழகர் பால அபிஷேகம். அங்கெல்லாம் ரொம்ப மழை. தூத்துக்குடியிலெல்லாம் ரொம்ப மழை. தூத்துக்குடி, மன்னார்குடி, மயிலாடுதுறை இதெல்லாம் ரொம்ப மழை. ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்கன்னு இது பண்ணுறாங்க மக்கள். வெளியே ஸ்கூலெல்லாம் அவ்வளோ இதாக இருக்குது, அதாவது மழையினால். பஞ்சமி திதி இன்னைக்கு அதாவது பஞ்சமி திதினாக்கா வாராகி தாயாருக்குரிய அந்த ஒரு நாள். சூரிய உதயம் 6:15, விருச்சிக நாளிகை 3:48, திதி பஞ்சமி திதி. சப்த கன்னிமார்களில் 5வது தாயாராக இருக்கின்ற அதாவது வாராகி தாயாரை நாம் வழிபாடு பண்ண வேண்டிய இந்த ஒரு நாள். மேஷம் ரிஷபம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் ஒன்றில், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 8:15 to 9:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:15 to 11:15, மாலை 7:30 to 9. சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 7:30 to 9. ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30. சந்திராசிரமம் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேஷம் சுகம், ரிஷபம் பக்தி, மிதுனம் ஓய்வு, கடகம் பரிவு, சிம்மம் பாசம், கன்னி நட்பு, துலாம் நன்மை, விருச்சிகம் செலவு, தனுசு ஆதரவு, மகரம் வெற்றி, கும்பம் போட்டி, மீனம் பொறாமை. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: விருச்சிகம், கும்பம், மீனம். இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருங்கள். நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நாளைய விசேஷங்கள். நாளைக்கு சஷ்டி விரதம். இன்றைக்கே முருகப்பெருமான் ஆலயங்களில் முருகரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். நாளைக்கு சஷ்டி விரதம், முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதம் இருங்க. குழந்தை வேணுன்றவங்க சஷ்டி விரதம் தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பயிரும் கிடந்தீங்க, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, 9ஆம் நாள். நாகபூஜா பஞ்சமி. நாளே கரிநாள். திருக்கணிதப்படி கரிநாள் தோஷமில்லை. சண்பக சஷ்டி, சஷ்டி விரதம், சிரவண விரதம். இன்று நாகபூஜா பஞ்சமி. நேற்று நாம் என்ன திசையில் என்ன நடந்தா இதுங்கிறத நாம் பார்த்தோம். இன்னைக்கு முருகப்பெருமானுக்குரிய
தன் குறை கூறல் சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்ந்துக்கிலேன் மயில் வாகனனைச் சந்திக்கிலேன் பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன் புத்தி கிலேசம் காய கிலேசமும் போக்குதற்கே. ஆனந்த அனுபவம் வரையற்று ஆவணச் சிரமற்று வாரிதி வற்றைச் செற்ற புரையற்ற வேலவன் போதி தவா பஞ்சபூதமும் அற்று உரையற்று உணர்வற்று குடலற்று உயிரற்று வாயமற்று கரையற்று இருளற்று எனது அற்று இருக்கும் அக்காட்சியதே. இது என்னன்னா அவ்வளோ இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே அப்பா அவ்வளோ இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கந்தர் அலங்காரம். கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால நாம் அதனால் இதை நாம் பாராயணம் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம்னா எல்லாமே எல்லா இடத்துலையும் மழை. என்ன சொல்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி நேற்று என்ன திசா புத்தி நடக்கும்போது நாம் என்ன பண்ணணும், திசா புத்தி இதனோட பரிகாரம். நேற்று சூரிய திசையில் என்ன பண்ணுறதுன்னு பண்ணோம். இன்றைக்கி சந்திர திசையில் என்ன சாந்திகள். சந்திர தசையில் சந்திர புத்தியில் துர்கா சூக்த சபம் எருமை தானம்னு போனோம். அதெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியுமா? செவ்வாய் புத்தியில் ஸ்கந்த பூஜை சூரிய நமஸ்காரம். ராகு புத்தியில் மிருத்யுஞ்ச ஜபம். குரு புத்தியில் சிவபூஜை. சனி புத்தியில் எருமை தானம். எப்படி எருமை தானம் கொடுக்கறது? அதெல்லாம் நம்மளால் முடியுமா? முடியறத செய்யலாம். புதன் புத்தியில் சுக்த ஜபம். கேது புத்தியில் ஆடுதானம். சுக்கர புத்தியில் லட்சுமி பூஜை. சூரிய புத்தி கோதானம். அதாவது இந்த சந்திர தசையில் இதெல்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. சந்திர தசையில் நாம் சந்திரனுக்குரிய தானியம் நெல் அரிசி. யாருக்காவது தானமாக 1 கிலோ அரிசி கிரிசி கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. சந்திர பகவானை வழிபாடு பண்ணணும். சந்திர காயத்ரி இந்த மாதிரி நம்ம சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தாய் தமிழ் சொந்தங்களுக்கு நன்றி. ஆன்மீக அனைவருக்கும் நன்றி. நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே நன்றி. ஓம் சக்தி ஓம் துர்க்கையே முருகா முருகா. இது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பெருமாள் உங்களுக்கு தெரியுதா? அழகாக இருக்கார். துளசி மாலை சூடிக்கிட்டு கொஞ்சம் கிளார் அடிக்குது. ஆமாம், இப்பயும் கிளார் அடிக்குது தெரியல. அது பெருமாள் துளசி மாலை சூடிக்கிட்டு இருக்காரு. அது மதுரை சுந்தரேஸ்வரர். இது பசு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அதே மாதிரி அது எத்தனை தெய்வங்களும் அதில் அடக்கம் என்பதற்கு ஒரு இது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெறும் சாம்பார் மட்டும்தான் வச்சேன். வேறு ஒன்றும் வைக்கல. சுட சுட சாதம். மாவு இருக்குது, வேணால் 2 தோசை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் காஃபி, பால், தயிர், நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருக்காது. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ராம 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 ராம. முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது. முருகப்பெருமானையும் வாராகி
ஓகே, அடுத்த வீடியோ சொல்லுங்கள்.